விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்த காவேரியால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. விஜயே பார்க்குறாங்க. ஆனால் விஜய் கம்ப்ளீட்டாக வந்து காவேரியை பார்க்காம அப்படியே வெண்ணிலாவே பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்க பார்க்க காவேரிக்கு கண்ணுந்து தண்ணியாக கொட்டுது. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காவேரி தவிச்சிட்டு வந்து அந்த இடத்துலேருந்து மெல்ல நகர்த்து போகிறாங்க. அப்போ கூடவே வந்து அவங்க அக்காவும் போகிறாங்க. என்னடி ஆச்சு? இரு காவேரி, ஒரு நிமிஷம் இருன்றாங்க. போயிட்டே இருக்காங்க காவேரி. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து ஓவராக வந்து காவேரியை வந்து டேமேஜ் பண்ணி விடுறாங்க. இதுக்கப்புறம் வருவியா போவியா அப்படின்ற மாதிரிலாம் அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நமக்கு அங்கே இதெல்லாம் உனக்கு தேவையாடி, ஏன்டி நான் சொல்கிறது பேச்சை கேட்காம இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி விடுறாங்க. உடனே காவேரி அதை கேட்காம போயிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து நான் முதல்ல அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லணும், இவனா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஓடுறாங்க. இங்கே வந்து காவேரி நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போகும்போது நினச்சி பார்க்குறாங்க. அவங்க மனசெல்லாம் விஜய் கிட்ட தான் இருக்குது. விஜயை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் என்னை திரும்பி கூட பார்க்கலையே, வெளியில் வந்தோடனே டோட்டலாக வந்து அவர் என்னை மறந்துட்டார், அவர் என்னை திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நினச்சிட்டே அப்படியே மனசை கலங்கி அப்படியே வந்து கால் போன போக்கில் காவேரி போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இவ்வளவும் நடந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டாமா அப்படின்னு. இப்படி பண்ணிட்டாளடி, அவள் தலையில் அவளே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டாளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, விஜய் தம்பி ஏதோ சொன்னாராடி அப்படின்னு. இல்லைம்மா, அவர் எதுவுமே சொல்லலாமா, அதுதாம்மா இன்னும் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. காவேரி எங்கடி? இல்லைம்மா, காவேரி வந்து வீட்டு பக்கத்தில் தாம்மா இருந்தா, என்னடி நீ இப்படியே தனியாக விட்டுட்டு வந்துட்ட, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கே காவேரி நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கவே முடியல. கோயிலில் வந்து போய் உட்காடுறாங்க காவேரி. சாமிக்கிட்ட வந்து காவேரி அழுதபடி கேட்குறாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு இப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல என் அப்பா தான் எனக்கு உயிர் நினச்சேன், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் விரும்பினவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிவின் வந்தான், அதுக்கப்புறம் அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். என் வாழ்க்கையில் வந்து கடைசியாக வந்தது இப்போ இருக்கிறதும் என் வாழ்க்கை நான் நினச்சேன், என் வாழ்க்கையே விஜய் தான் நினச்சேன். ஆனால் அவரும் வந்து இப்போ வெளியில் வந்தோடனே என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. வந்து என்னை வேணான்னு சொல்கிறதுக்குள்ளேயும் நானே அவரை விட்டு விலகிறது தான் நல்லது. அவர் என்னை வேணான்னு சொல்கிற அந்த நிமிஷம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, அதை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஏன் இப்படிலாம் எனக்கு பண்ணுற, நான் எப்போ அனுபவிச்சு யார் வந்து நான் ரொம்ப நேசித்தாலும் அவங்கள ஏன் என்கிட்டேருந்து பிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து எங்கடி போனா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. உடனே இங்கே வராங்க நேராக விஜய் வீட்டுக்கு. விஜய் வெண்ணிலாவும் இருக்கிறத பார்த்து செமையாக காண்டாகிறாங்க. சாரதா தாங்கிக்க முடியல. உடனே வந்து பெரியவர்கிட்ட வராங்க. உடனே வந்து சொல்கிறாங்க, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுமா சாரதா அப்படின்னோடனே, காவேரி எங்கே ஐயா அப்படின்னோடனே, காவேரி உங்கள் வீட்டில் தானேம்மா இருந்தா? இல்லை ஐயா, எங்கள் வீட்டில் இல்லை காவேரி அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து விஜய் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே என்னென்னமோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னால், இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பண்ணாலோ தெரியல, எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காள், சொன்னால் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போல, இந்த பொண்ணே ஒரு முடிவு பண்ணி இப்படி பண்ணிட்டாலே, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னோடனே விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் விஜய் தம்பி, தயவுசெய்து காவேரியை தப்பாக நினச்சிக்காதீங்க, காவேரி வந்து இப்படிலாம் யோசிச்சு கூட பண்ணியிருக்க மாட்டா, தயவுசெய்து நீங்களாக கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காவேரி உங்கள் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்கோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னோடனே, சரிங்க ஐயா, இப்போ என்ன தான் பண்ண முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா. இங்கே பாருமா சாரதா, எந்த பிரச்சனையும் வந்து தீர்த்துடலாமா, எதுவும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே பார்த்துக்கலாம், இந்த பொண்ணு வந்து பாவம், இந்த மாதிரி வந்து அப்பா அம்மாவே இழந்துட்டு அதே டைமில் இந்த பொண்ணுக்கு எல்லாம் மறதி ஆகிடுச்சு, அதனால் இந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி காவேரியே கூட்டின்னு வந்து விட்டதால தானே இவ்வளோ பிரச்சனை, ஏன் தான் இப்படி பண்ணாலும், சரிம்மா காவேரி நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கா, அவள் கெடுதல்லாம் எதுவும் பண்ணலம்மா, அவள் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது, சரிங்க ஐயா நான் போய் பார்க்குறேன் காவேரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரி இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன பண்ணுறதுமா, வேறு வழி இல்லை, இந்த பொண்ணு கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதா முடிச்சுட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சாரதா வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணி வச்சுருக்காளே, நான் என்ன பண்ணுறது, இப்போ காவேரிக்கும் விஜய்க்கும் வந்து இந்த பொண்ணு வந்து வந்துட்டாலே புதுசாக ஒரு பொண்ணு, இப்போ அவங்க வாழ்க்கை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பயங்கரமாக அழறாங்க. அவங்க மாமியார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. காவேரி கிட்டே எவ்வளோ சொல்லி பார்த்தோமா, அவள் தான் கேட்காம இப்படி பண்ணிட்டா, என்னடி இது இப்படி பண்ணிட்டாளேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க எல்லாருமே. இங்கே வந்து ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அப்பா கிட்ட ஃபோன் போட்டு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அந்த காவேரி போயிட்டாலா இல்லையா, வீட்டு விட்டு போனோமா தான்ப்பா, இப்போ வரைக்கும் காவேரியை காணோம், அப்படின்னா ஒரே நடியாக வீட்டு விட்டு போயிட்டாளா இல்லை என்ன கதை ஒன்றும் தெரில, இந்த உலகத்தை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பா, பெரிய வேலை பண்ணியிருக்கீங்கப்பா, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னோட, ஓ நிம்மதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாரு பசுபதி. இதோட முடியுது.